அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 4ஆம் தேதிக்கான காணொளி, செவ்வாய்க்கிழமைக்கான காணொளி. தாவரவியல் நிபுணர் ஆராய்ச்சியாளர் ஜானகி அம்மாளோட பிறந்த தினம் என்று தாவரவியல் நிபுணரும் மரபின கலப்பு ஆராய்ச்சியாளருமான ஜானகி அம்மாள் பிறந்த தினம் என்று கேரள மாநிலம் தலச்சேரியில் 1897ஆம் ஆண்டு பிறந்தார். முழு பெயர் ஜானகி அம்மாள் எடவலத்து காக்காட். தந்தை திவான் பகதூர் கே கிருஷ்ணன். சென்னை மாகாண துணை நீதிபதியாக பணியாற்றியவர். இயற்கை அறிவியல், தோட்டக்கலையில் ஆர்வம் கொண்டவர். நேச்சுரல் சயின்ஸ் மற்றும் ஹார்டிகல்ச்சர். 19 குழந்தைகளை கொண்ட பெரிய குடும்பம் இவருடையது. பெண்கள் கற்பதே அரிதாக இருந்த அந்த காலத்தில் இவரது குடும்பத்தில் பெண்கள் உயர்கல்வியும் கற்க பெற்றோர் ஊக்கமளித்தனர். தந்தை போல் தாவரவியலில் சிறுவயதில் இருந்தே அதிக நாட்டம் கொண்டிருந்தார் ஜானகி. தலச்சேரியில் பள்ளி படிப்பை முடித்தார். சென்னை ராணிமேரி கல்லூரியில் தாவரவியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். சென்னை மாநில கல்லூரியில் ஹானர்ஸ் பட்டம் பெற்றார். உயிரி மரபியல் ஆராய்ச்சிகளில் ஆர்வம் காட்டினார். சென்னை மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றினார். அமெரிக்கா சென்று மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் 1925 முதுகலை பட்டம் பெற்றார். நாடு திரும்பியதும் சென்னை மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில் கல்வி பணியை தொடர்ந்தார். மீண்டும் மிச்சிகன் பல்கலைக்கழகத்துக்கு சென்று கிழக்கத்திய நாடுகளின் முதல் ஃபெல்லோவாக சேர்ந்து 1931 டிஎஸ்சி பட்டம் பெற்றார். திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரியில் தாவரவியல் பேராசிரியராக 2 ஆண்டுகள் பணியாற்றினார். கோவை கரும்பு வளர்ப்பு நிறுவனத்தில் 6 ஆண்டுகள் பணியாற்றினார். இன்றைக்கும் அந்த கரும்பு வளர்ப்பு நிறுவனம் இருக்குது. உலக புகழ்பெற்ற தாவரவியலாளர் சிரில் டார்லிங்டனுடன் இணைந்து தாவர குரோமோசோம் அட்லஸ் என்ற வரைபட தொகுப்பை 1945 வெளியிட்டார். ஒரு பெரிய பார்ட்டாக இருக்குது. இந்த அம்மா பெண் அந்த காலத்திலேயே ஆணுக்கு சமமாக ஆணை விட அதிகமாகவே படிச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது. இவங்க படித்ததை பார்த்தா உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு சாதனையாக தெரியுது. தாவரவியல் படித்தவங்க தாவரவியலில் எவ்வளவு சாதனைகள் பண்ணலாம் அப்படின்றத பண்ணியிருக்கிறாங்கன்றதான் ஒரு வியக்கத்தக்க அடிப்படையில் எனக்கு இருக்குது. லண்டனில் உள்ள ஜான் இன்னஸ் தோட்டக்கலை நிறுவனத்தில் இணை மரபியலாளராக ஜாயிண்ட் அந்த ஜெனடிக்ஸ் ஃபெல்லோ, ஜாயிண்ட் ஜெனிட்டிசியன் அப்படின்னா அந்த பணி புரிஞ்சிருக்கிறாங்க. அது லண்டனில் இந்திய தாவரவியல் சர்வே அமைப்பை சீரமைத்து, அதாவது பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, பழைய காலத்தில் ராயல் சர்வே ஆஃப் இந்தியா இருந்துச்சு. தமிழ்நாட்டில் அந்த இந்தியாவோட பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பல மாநிலத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் இங்கே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் ஒரு பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, விலங்கியல் மதிப்பாய்வு நிறுவனம், தாவரவியல் மதிப்பாய்வு நிறுவனம். விலங்கியல் மதிப்பாய்வு நிறுவனம் சென்னையிலையும் அதோட கிளையும், தாவரவியல் மதிப்பாய்வு நிறுவனம் கோயம்புத்தூரில் அக்ரி விவசாய பல்கலைக்கழகத்துக்கு உள்ள இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு தகவல். ரைட். அங்கே அந்த விவசாய தாவரவியல் மதிப்பு நிறுவனத்தில் நீங்கள் பிஹெச்டி படிக்கலாம், மாஸ்டர் டிகிரி படிக்கலாம்னு எனக்கு தெரில, அது நீங்கள் செக் பண்ணிங்க. மாஸ்டர் டிகிரியும் முதுநிலை தாவரவியல் படிப்புகள், முனைவர் மற்றும் முதுமுனைவர் அந்த படிப்புகள்லாம் படிக்கலாம். அதுக்கு தான் இந்திய தாவரவியல் சர்வே அமைப்பை சீரமைத்து ஒருங்கிணைப்பதற்காக ஜவஹர்லால் நேருவின் அழைப்பை ஏற்று 1951 நாடு திரும்புகிறார். அதன் தலைமை இயக்குநராகவும் பணியாற்றியிருக்கிறாங்க. பல கலப்பின மரபின வகைகளை உருவாக்கினார். கரும்பு சம்பந்தமாக இவர் மேற்கொண்ட உயிர் கலவியல் ஆய்வுகள் பல சிறப்பின கலப்பு மரபின கலப்பு வகை கரும்புகளையும் அதை சார்ந்த புல்லினங்களையும் புல் பேரினங்களையும் இணைத்து உருவாக்க வழிவகுத்தன. கரும்பு மரபின வகைகளை உருவாக்கினார். கரும்பு சம்பந்தமாக இவர் மேற்கொண்ட உயிர் கலவியல் ஆய்வுகள் பல சிறப்பின கலப்பு மரபின கலப்பு வகை கரும்புகளையும் அதை சார்ந்த புல் இனங்களையும் புல் பேரினங்களையும் இணைத்து உருவாக்க வழிவகுத்தன. ஒரு முக்கியமானதாக இருக்குது. அலகாபாத்து மத்திய தாவர ஆய்வக தலைவர், ஜம்மு மண்டல ஆராய்ச்சி ஆய்வக சிறப்பு அலுவலர் உள்ளிட்ட இந்திய அரசு பணிகளிலும் சிறிது காலம் டிராம்பே அணு ஆராய்ச்சி அலுவலகத்திலும் பணிபுரிந்திருக்கிறார். சென்னைக்கு 1970 வந்தார்.
சென்னை பல்கலைக்கழக தாவரவியல் உயர் ஆய்வு மையத்திலும் இணைந்து மதுராவயல் கள ஆய்வகத்தில் இறுதி வரை பணியாற்றினார். வெண்கோஷ்டம் போன்ற மூலிகை செடிகளின் பயன்பாடு குறித்து ஆராய்ந்தார். மிச்சிகன் பல்கலைக்கழகம் இவருக்கு LLD பட்டம் வழங்கியது. 1977 பத்மஸ்ரீ விருது பெற்றார். 2000 ஆண்டில் வகைப்பாட்டியலுக்கான தேசிய விருது இவரது பெயரிலும் நிறுவப்பட்டது. இந்திய பாரம்பரிய தாவரவியல் அறிவை மீட்டெடுப்பது, அந்த தாவரவியல் அறிவை திரட்டும் பணியில் ஈடுபடுவது முழுக்க வாழ்நாள் ஃபுல்லாக ஈடுபட்டு ஜானகி அம்மாள் 87வது வயதில் 1984 மறைந்தார். கேரள மாநிலம் பக்கத்து மாநிலத்துக்கார மாபெரும் ஒரு பெண் ஆளுமை இவ்வளோ பெரிய சாதனையை புரிஞ்சிருக்கிறாங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு செவ்வாய்க்கிழமைக்கான காணொலியை நிறைவு செய்கிறேன். புதன் வியாழன் விரைவில். நன்றி, வணக்கம்.